நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம மனித மூளை படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மூளை படத்தை நம்ம பென்சில் டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனித மூளையை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோம். மனித மூளை பெருமூளை, சிறுமூளை, நடுமூளை, மூளைத்தண்டு, இந்த மாதிரி 4 வகையாக இருக்குது. இதில் முகுளமும் சேர்ந்து அடங்கியிருக்கு. இப்போ பெருமூளையை பற்றி பார்ப்போம். இந்த பெருமூளை மூளையுடைய பெரிய பகுதியாக இருக்குது. இது மண்டையோட்டையுடைய முன்பகுதியையும் மேல் பகுதியையும் அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது இடது வலது என 2 பகுதியாக இருக்குது. இந்த 2 பகுதியும் உடலில் உள்ள கண்ட்ரோல், அதாவது கட்டுப்படுத்துது. எதிர் பக்கங்களை கட்டுப்படுத்துது இந்த பெருமூளை. அடுத்து சிறுமூளை. இந்த சிறுமூளை பெரிய மூளையுடைய அடிப்புறத்தில் பின்பக்கமாக இருக்குது. இது பெருமூளையை விட அளவில் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது இடப்பகுதி வலப்பகுதி அப்படின்னு 2 பிரிவுகளாக இருக்குது. அடுத்து நடுமூளையை பற்றி பார்ப்போம். நடுமூளை 2 சிறிய நரம்பு திசு நார்கள் கொண்டது. இது பெருமூளையுடைய அடிப்புறத்தில் வலது இடது பகுதிகளுக்கு நடுவில் இருக்கும். அடுத்து முகுளத்தை பற்றி பார்ப்போம். இந்த முகுளம் மண்டையை ஓட்டி இருக்கு, உள்ளே இருக்கும். மூளையுடைய மேலே இருக்கும் பான்ஸுகளையும் கீழே இருக்கிற தண்டுவடத்தையும் சேர்த்து வைக்கிது. இதில் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி இருக்குது, அதுபோல் மெடுலா இருக்குது, ஸ்பைனஸ் கார்டு அதுவும் இருக்குது இந்த மூளையில். இது நம்ம மனிதர்கள் திங்க் பண்ணுறதுக்கு, எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கும், யோசனை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட செயல்களை முக்கியமாக இந்த மனித மூளை தான் செய்யுது. நம்ம உடம்புல உள்ள அத்தனை உடல் உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுற மெயின் பாயிண்டாக நம்ம மூளை இருக்குது. எஞ்சான் உடம்புக்கு சிரசு தலை. அந்த தலையில் இருக்கிற மூளை மனிதனுக்கு முக்கியமான உறுப்பாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.